திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். 16ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற போகிறார். அது மட்டும் இல்லாம 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீசத்துல இருக்கார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். 21ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட பயணப்பட போகிறார். கூட சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்க போறாங்க. சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தையும் கொடுக்கும். ஆல்ரெடி குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உச்சத்துலதான் இருக்கார். சனி வக்ர கதியில் இருக்கார். இருப்பினும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய மிதுன வீட்டுல இருக்கிறார். இப்போ குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் பாத்துட்டீங்கன்னா நல்ல நிலையில ஆட்சி உச்சம் பலம் பெற்று பலமாக இருக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு ராசிக்காக முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சிம்ம ராசிங்க, நம்ம முதல்ல சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டமச்சனி நடக்குது, கேது உள்ள இருக்கிறாரு, குழப்பத்தை கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி, ஆனாலும் அஷ்டமசனி காலகட்டங்கள்ல நிறைய பேருடைய முகத்திரையை கிழித்து காமிச்சிருப்பாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யார் உங்களுக்கு கெடுதல் பண்றாங்க, யாரு உங்களுக்கு நன்மைகள் செய்யல, யாரு உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்துரும். முழுக்க முழுக்க அஷ்டமச்சனியில பாத்தீங்கன்னா கணவர் உறவுக்குள்ளேயும் மனைவி உறவுக்குள்ளேயும் கொஞ்சம் சந்தேக குணங்கள் ஏற்படும். அதன் மூலமாக அது உண்மையாதான் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கே அறியாம அந்த சந்தேக குணத்தை கொடுத்து அவங்க நல்லா இருக்காங்க, உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் அது கொடுக்கும். அப்படி உங்க ஜாதகத்துல பொருத்தம் இல்லாத ஜாதக அமைப்புகள் யாராவது இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருத்தம் இல்லாம கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, பொருத்தம் இல்லாம லவ் மேரேஜ் பண்ணிருப்பீங்க, அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த அஷ்டமசனி காலகட்டங்கள்ல அதை விலைக்கு விடுறதுக்கு உண்டான வழிகளை கொடுக்கும். சோ அதற்கப்புறம் உங்களுக்கு நல்ல வரங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டுங்க. கேது ராசிக்குள்ள இருக்கிறதுனால கேதுனாலே பாத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டா இருக்கணும், எதையுமே தெளிவா பண்ணணும். இந்த அறகுறைய பண்ணிட்டு வந்தால கேதுக்கு பிடிக்காது. சோ அதனால நீங்க இப்போ எந்த வேலைகள் செய்தாலும் சரி அதை முழுமையா செய்யுங்க, அறகுறைய செய்யக்கூடாது. ஏன்னா சனி அஷ்டம சனியா இருக்கும் பொழுது கொஞ்சம் அறகுறையா தான் நமக்கு எல்லா வேலையும் நடத்துவார். ஆனா கேது நம்ம கிட்ட அந்த பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பார். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களை அவர் விட்டுருவார், அவருடைய தாக்கங்கள் இருக்காது. அது மட்டும் இல்லாம ஞானத்தை வாரி வாரி வழங்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் தான். சோ என்ன பண்ணுவாருன்னா இந்த நேர காலகட்டங்கள்ல ஞானத்தையும் அறிவையும் ஆன்மீக வளர்ச்சியும் கொடுத்திருப்பாங்க. எந்த கோவிலுக்கு போனா எந்த இடத்துக்கு போனா நமக்கு நல்லா இருக்கும், யார் நம்ம கூட இருப்பாங்க, அவங்களோட இருக்கும்போது நமக்கு என்ன நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எல்லா தெளிவான விஷயத்தையும் இந்த கேது கொடுத்து விடுவார். ஆனாலும் கொஞ்சம் குழப்பங்களும் கொஞ்சம் உறவுகளுக்குள்ள பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்புகளையும் சேர்த்து கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஒரு டிசம்பர் வரைக்கும் தான். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு போயிரு. இது செம்ம யோகம். அந்த டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அது வரைக்கும் குழப்பத்தை கொடுக்கறது, கொஞ்சம் கணவன் மனைவி பிரச்சனைகளை கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்தாலும் கூட டிசம்பருக்கு மேல அதை அப்படியே டோட்டலா மாத்தி அதிர்ஷ்டமா மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இந்த சிம்மத்துக்கு நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமைதான், இருக்கட்டும் நம்ம டைம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதை கடந்து போறதை தவிர வேற வழிகள் கிடையாது. கிரகங்கள் தூங்குவது கிடையாது. நம்ம தூங்கலாம், நம்ம அசால்ட்டா இருக்கலாம், நம்ம எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா கிரகங்கள் நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்தது போல எல்லா விஷயத்தையும் கரெக்டான நேரத்துல கரெக்டான நபர்கள் மூலமாக சம்பவங்கள் செய்யாம அது போறதில்லை அப்படிங்கறதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் ராசி அதிபதி ராசிக்குள்ள வர்றது இந்த வருஷத்தை விட்டா நீ அடுத்த வருஷம் தான் வரும். இது யோகம். ஆனா கேதுவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் அனுபவத்தை கொடுத்தோ அல்லது கொஞ்சம் உங்களையே கரெக்ட் பண்ணி கொண்டு வருவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் தடை தாமத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இருந்தாலும் சூரியன் ராசிக்குள்ள இருக்கும்பொழுது வளர்ச்சி, வெளிச்சம், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு முறைக்கு 2 முறைக்கு அப்புறம் நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல பாத்துட்டீங்கன்னா நம்பியவர்கள் எல்லாருமே கைவிட்டவர்கள் எல்லாமே திரும்பி பார்க்கக்கூடிய சில செயல்களையும் அவர் செய்வார் அப்படிங்கிற அமைப்புகளையும் காட்டி கொடுக்கும். உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கையில இருக்குன்னா இதுதான் பித்ரு தோஷத்தினுடைய உச்ச நிலையினுடைய கிரகச்சேர்க்கை. அப்போ இந்த சூரியன் கேது, அதாவது ஆட்சி பலம் பெற்ற சூரியனுடைய கேது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது 18 வருஷம் கழிச்சுதான் வரும். அப்ப நீங்க இந்த நேர காலங்கள்ல போய் நீங்க பல வருடங்களாக திதி தர்ப்பணம் கொடுக்காம இருக்கீங்க, உங்க முன்னோர்களுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா
இந்த மாதத்துல போய் திதியோ தர்ப்பணங்களோ திலகோமமோ ஏதாவது ஒரு பித்திருதோஷ நிவர்த்தி நீங்க பண்ணிட்டு வரும் பொழுது உங்க முன்னோர்கள் மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசிகள் வழங்கி உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுப்பாங்க. ஏன்னா முன்னோர் சாபம் முன்னோர்களுடைய திதி தர்ப்பணம் எல்லாம் சரியா கொடுக்கலன்னா டெவலப்மெண்ட் இருக்காது. அவங்க ஆசிகள் இல்லைன்னா அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வத்தை கூட 4வது வச்சிருக்காங்க. அப்ப மாதா பிதாக்கு உண்டான விஷயங்கள் அவங்க நம்ம முன்னோர்களுக்கு உண்டான விஷயங்களை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். சோ அவங்களுக்கு நம்ம இப்ப கொடுக்கக்கூடிய உணவு தான் உணவு, அது வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. சோ அவர்களை நீங்க சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கொடுக்கணும்னு எழுதியிருக்காங்க. சோ நம்மளால மாசம் மாசம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் வருஷம் ஒரு தடவையாவது கொடுக்கலாம் இல்லையா? சோ அதனால இந்த வருடம் செய்யக்கூடியது பல வருடங்களாக நீங்க செய்யாம இருந்த அந்த தோஷத்தை கூட நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த சூரியன் கேது உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ ராசிக்குள்ளே இருக்கும்போது சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பா கொண்டு போய் கொடுத்துட்டுவாங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷங்க. சோ உயர்ந்த பதவிக்கு போறதுக்குண்டான அமைப்பு, நிறைய பண வசதிகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா நிறைய பணக்காரர்களுடைய தொடர்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த மாதத்தில் நடக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மற்றும் 11ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்காருங்க. அது ஒரு வளர்ச்சி தான். 2ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்காரு, கேதுவோடு இருக்காரு, பயங்கரமா பேச வைக்கும். ஞானத்தோட பேசுவீங்க. கெட்ட வார்த்தைகளும் வரும், நல்ல வார்த்தைகளும் உண்டு. கேதுக்கு 2 குணமே உண்டுங்க. விஷத்தன்மையும் கொட்டக்கூடிய தன்மைகளும் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா சாஸ்திர ரீதியாக நல்ல வார்த்தைகளையும் பேசக்கூடிய தன்மைகளும் அதுக்கு உண்டு. சோ அதனால பேச்சுல கவனமா இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துங்க. கேது அங்க இருக்கிறனால தடைகளை கொடுக்கும், பணத்தை கொடுத்து ஏமாற வைக்கும். பெரும் லாபத்தை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன தடை தான் வருமே தவிர மத்தபடி பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே கரெக்டா வரதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக கொடுப்பார். 21ஆம் தேதிக்கு வரைக்கும். 21ஆம் தேதிக்கு மேல அதனுடைய சொந்த வீட்டுக்கே புதன் வந்துடுவார். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா எதிர்பாராத லாபங்கள், பெரும் பணம், தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்ப வர்றப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருக்கு 21ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மணி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். பண வரவு ஏதோ ஒண்ணு கிடைச்சிடும். நீங்க எதை நம்பி இருக்கிறீங்களோ, எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2 11ஆம் அதிபதி இல்லையா, லாபத்துக்கு குறைவில்லாம உங்களை வைத்துக் கொண்டிருப்பார் அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்துல ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் நீசமா இருக்கார். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண வீட்டுல மகாலட்சுமி கடாட்சத்தோட செம்மையா அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார். தந்தைக்கும் யோகம், உங்களுக்கும் யோகம், தந்தைக்கும் யோகம், தந்தை தொழில் மூலமாக உங்களுக்கும் யோகம், உங்களுடைய தொழிலில் நல்ல லாபங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு 16ஆம் தேதி மேல செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியான மூவிங் அப்படியே கொஞ்சம் மெதுவா போயிட்டு இருக்கு. அதற்கு மேல பாத்தீங்கன்னா தொழில் சூப்பரா இருக்குங்க. பெண் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்குங்க. அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும். தொழில இப்ப என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் ஆகி நிக்குதோ அது எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். சோ 16ஆம் தேதிக்கு மேல செம்மையா ஒர்க் அவுட் ஆகுங்க. 3ஆம் இடங்கிறது மாமனார் சொல்லு. அப்போ மாமனார் மூலமாக உதவிகள் கிடைக்காது. இந்த அஷ்டம சனியில பாத்துட்டீங்கன்னா பொண்ணு மூலமா, மாப்பிள்ளை மூலமா, அதாவது கணவர் ஒரு தப்பு சொல்றாரு, மனைவி ஒரு தப்பு சொல்றாங்க அப்படின்னா அந்த மாமனார் ஸ்தானத்தை எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கோபமா இருப்பாரு நம்ம மேல, புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த டைம்ல எல்லாம். சோ இப்ப உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்க போய் மாமனார் கிட்ட சொன்னீங்கன்னா இப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவார். உங்க மேல இல்லாத செய்யாத குற்றங்களையும் பழி பாவங்களையும் சுமத்தக்கூடிய காலகட்டங்கள் தான் அஷ்டமி சனி. அப்ப இந்த நேரத்துல போய் நீங்க உங்க மாமனார் மாமியார் கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு மாமனார் அப்படிங்கிறது 3ஆம் இடம், 10ஆம் இடங்கிறது மாமியார். இந்த 2 ஸ்தானத்துக்கு ஒரே அதிபதி தான். 2 பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. மாமனார் மாமியார் ஒரே மாதிரியே இருப்பாங்க. அப்போ இந்த ஸ்தானாதிபதி 2 பேருமே பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வரக்கூடிய காலகட்டங்களை போய் நீங்க பேசுனீங்கன்னா ஏதாவது ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாங்க. பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சோ கவனமா இருந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய மாமனார் மாமியாரும் நல்லா இருப்பாங்க, உங்க அப்பாவும் நல்லா இருப்பாரு, உங்களுக்கும் நல்ல நேரம் அப்படிங்கிறது 16ஆம் தேதிக்கு மேல செம்மையா செகண்ட் ஹாஃப்க்கு மேல தொடங்க போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டுங்க. அடுத்தது செவ்வாய் 4 9 கூடியவர். சேம் மாமனார் மாமியார் எப்படியோ அதே போல 4 9ஆம் தேதி அப்பா அம்மா 2 பேர் ஸ்தானங்களும் உங்களுக்கு செவ்வாய் தான் வாங்கியிருக்காரு. அவர் 11ஆம் வீட்டுல இருக்கார். தாய் தந்தையர் மூலமாக லாபங்கள், தாய் தந்தையர் மூலமாக வருமானங்கள், உங்க நேரப்படி தாய் தந்தையருக்குமே நல்ல லாபங்கள் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். பொதுவா 11ஆம் இடத்துல ஒரு பாதியா இருக்கணும்னு சொல்லுவோம். அதாவது 11ஆம் இடத்து அதிபதி நல்ல வலுவா இருக்கணும்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே சூப்பரா இருக்குங்க. 11ஆம் இடத்துல ஒரு பாதியும் இருக்கிறாரு, 11ஆம் அதிபதியான புதனும் நல்ல நிலையில இருக்காரு. சோ அதனால லாபத்துக்கும் வருமானத்துக்கும் குறைவில்லாத ஒரு மாதம் இந்த மாதம். தேவைக்கு வந்துடும். அஷ்டம சனி நடக்குதுக்கு ஏதுங்கிறதுனால கொஞ்சம் பண வரவெல்லாம் கொஞ்சம் தடையாகும், தாமதமாக இருந்தாலும் கூட உங்க தேவைகளுக்கு கொடுத்துருவாங்க.
எதிர்பார்த்ததை விட இப்போ முதல் இருந்ததை விட ஒரு வளர்ச்சி, ஒரு ஸ்டெப் அதிகமா போறதுக்கான வாய்ப்பை தான் இந்த கிரகங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டுங்க. சனி வக்கரமாகிறார். பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்கு 6, 7 கூட வக்கரமாகும் பொழுது கடன் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க. அதே போல 7ஆம் அதிபதி 8ல வக்கரமாக இருக்கும் பொழுது மனைவிக்குள்ளையும் கணவருக்குள்ளையும் மனைவி உறவுகள் மூலமாகவும் கணவர் உறவுகள் மூலமாகவும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி பாத்துட்டீங்கன்னா சிம்மத்துக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்குது அப்படிங்கறத உண்மை. சரி, என்ன வழிபாடுகள் பண்ணலாம் இந்த மாசம்? நம்ம பிரச்சனை தப்பிச்சு ஒடியாருந்தோம்ல, என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் வளமா இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து யமகண்ட நேரத்திலேயோ அல்லது ராகு காலத்திலேயோ அதை பாத்துக்கோங்க, கேலண்டர்ல இருக்கும். ராகு காலம் மாலை 4:30 to 6, யமகண்ட நேரத்துல பாத்துக்கிட்டு நீங்க போய் கண்டிப்பாக சிவனை வழிபாடு செய்யும் பொழுது சகல தடைகளும் உடையும். அல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது இந்த மாதம் முழுவதும் சிவநாமங்களை சொல்வதும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவதும் ரொம்ப விசேஷம். சிவஸ்துதி சொல்வது அல்லது கேட்பது ரொம்ப விசேஷம். இது தாங்க பரிகாரம் இந்த மாசம். இதை செஞ்சு பாருங்க. செம்மையா உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நெகட்டிவான எனர்ஜியில வெளியே போய் உங்க உடம்புலயே நிறைய ஆத்ம பலமும் ஆன்ம பலமும் அதிகமாயிரும். தைரியமாயிருவீங்க. சிவனை கும்பிட்டு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சிவனை கும்பிட்டு பாருங்க, எவ்வளவு சக்சஸ் ஆகுறீங்க அப்படிங்கறது மட்டும் பாருங்க. அல்லது பிரச்சனையாவது வராம இருக்கும் இந்த மாசம். சோ இந்த மாதத்துக்கு உண்டான வழிபாடுகள் இதுதான். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பலன்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.